வணக்கம். இன்றைக்கு நாம் வாழ்வியலின் யதார்த்தங்கள் எல்லாம் எவ்வளவு அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை குறுந்தொகையினுடைய 196வது பாடல் வழியாக பார்க்க இருக்கிறோம். இது எல்லோருடைய வாழ்விலும் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒன்று. மருதம் என்று சொன்னாலே வயலும் வயலை சார்ந்த இடமும், வயலும் வயலை சார்ந்த இடம் என்றால் ஊடலும் ஊடல் நிமித்தமும் அதனுடைய உரிபொருள். ஊடல் எப்பொழுது வரும்? தலைவியை மறந்தால் ஊடுதல் வரும். ஊடுதல் என்பதற்கு புலவி என்று இன்னொரு பெயர் உண்டு. அது உப்பை போன்றது, அதிகமாகவும் போய்விடக்கூடாது, குறைந்தாலும் வாழ்க்கை சுவையாக இருக்காது என்று வள்ளுவன் சொல்வான். அந்த உப்பற்றால் புலவி அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி இங்கே தலைவனுக்கும் தலைவிக்கும் ஊடுதல் வருது. ஆனால் அந்த ஊடுதல் வருவதற்கான காரணம் இங்கு வேறு. அவளை மறந்து சென்ற அவன் மீண்டுமாக வந்து வாயிலிலே நிற்கிறான். நேரடியாக உள்ளே வருவதற்கு அச்சம். தோழி தான் அவனுக்கு அனுமதி தர வேண்டும். அந்த நாட்களிலே தோழிக்கு அந்த மிகப்பெரிய ஒரு உரிமை இருந்தது. நீண்ட நாளுக்கு பிறகு வந்து நிற்கிற தலைவனை பார்த்து தோழி சொல்கிறா, நீ வர போகிற உன்னை உள்ளே அனுப்புறதும் திரும்ப நீ கோச்சிட்டு வேறு மாதிரியான நினைவுகளோட வெளியில் போகிறதும், உன்னை பிரிஞ்சு தலைவி அழறதும் அவளை தேத்துறதும் என்னால் முடியவே இல்லைப்பா சாமி, நீ வரவே வராத. அவளை எப்படியாவது நான் மனசை மாற்றி அப்படியே பத்திரமா வச்சுக்கிறேன். நீ வந்து மறுபடியும் ஆசை காட்டிட்டு மறுபடியும் மோசம் பண்ணாத. ஏன், என்ன ஆசை காட்டினான் அல்லது என்ன மோசம் செய்தான் என்று பார்க்கிற போது எப்போதும் தலைவியோடே இருப்பவள் அல்லவா தோழி. தோழியை பற்றி நம்ம சொல்லும்போது ஒரு கவிஞன் சொல்லுகிறான், இரு தலை புள்ளின் ஓர் உயிர் அம்மே. 2 தலையை உடைய ஒரு பறவை இருந்தால் அது எப்படி இருக்குமோ, உயிர் ஒன்றாகத்தானே இருக்கும், ஆனால் தலை 2, ஒட்டி பிறந்த இரட்டை என்ற மாதிரி இரு தலை புள்ளின் ஓர் உயிர் அம்மே, ஒரே உயிராக இருக்கக்கூடிய அவளுக்கு தெரியாதா? அவள் சொல்கிறா, நீ வந்து முன்னாடியெல்லாம் என்ன பண்ண, காதல் செய்கிற நேரத்தில் கழுவு நேரத்தில் வருவ, பேசிக்கிட்டு இருப்ப. அப்போ விளையாட்டா அவள் என்ன பண்ணுவா, வேப்பங்காயை, பச்சை வேப்பங்காயை பறித்து கொடுப்பா. நீயும் வாங்கி வாங்கி தின்னுவ. எப்படி இருக்குதுன்னு கேட்டால் கல்கண்டு மாதிரி இருக்குது, ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் இல்லறத்துக்கு வந்தீங்க. இப்போ என்ன ஆகுது? பொதுவாக சுனையில் வரக்கூடிய நீர் ரொம்ப 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 குளிர்ச்சியாக இருக்கும், இனிமையாக இருக்கும். அதுவும் இது பாரியினுடைய பரம்பு மலையில் இருக்கிற சுனையிலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட நீரை அவ கொடுக்குறா. நீ வாங்கி, ஐயோ வெய்ய உவர்த்தன்று, ரொம்ப சூடாக இருக்குது, உப்பு கரிக்குது அப்படின்னு சொல்கிற. எதை? பாரியினுடைய பரம்பு மலையிலிருந்து வந்த சுனை நீரை. ஏன்? அன்னைக்கு வேப்பங்கா உனக்கு இனித்தது, இன்றைக்கு சுனை நீர் கசக்குது. பிரச்சனை எங்க? நாக்கில் இல்லை, உன்னோட மனசில். அன்னைக்கு அவள் காதலி, இன்னைக்கு அவள் உன் மனைவி. அவளை விட்டு வேறு ஒருத்தியின் பால் உன் அன்பு சென்று விட்டதனாலே இவளுடைய அன்பு உனக்கு கசக்கிறது. எனவே இனி இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் உன்னை அனுமதிப்பது என்பது இயலாது. அப்படி அனுமதித்தாலும் அது சரியாக இருக்காது, மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வரும். எனவே நீ போய்விடு என்று சொல்லுகிறாள். என்ன அழகான பாடல் இது!